வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு கே.எஸ். நாகராஜன் எழுதின மௌனம்ன்ற புத்தகத்திலிருந்து 2வது தலைப்பான விடுதலை வீரரும் பாபாஜியும் என்கிற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடுதலை போராட்ட தியாகியான டாக்டர் ராம் போஸ்லே மும்பையைச் சேர்ந்தவர். இவர் 6 ஆண்டு காலம் மகாவதார் பாபாஜி கூட தங்கியிருந்த வாய்ப்பை பெற்றவர். இவர் மசாஜ் தெரப்பியில் ஹீலிங் செய்வதில் தலை சிறந்த நிபுணர். இவருடைய மசாஜ் தெரப்பியை மகாத்மா காந்திக்கும் நேருவுக்கும் கூட செஞ்சு விட்டுருந்திருக்காரு. சுதந்திர போராட்டத்தில் குதித்த இவர் மீது ஆங்கிலேய அரசு பல வழக்குகளை தொடுத்திருக்குது. அதனால் காவல்துறை இவரை வலை வீசி தேடிக்கிட்டு இருந்திருக்கு. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் பல இடத்துக்கும் மாறி 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 ஓடிருக்கார். கடைசியாக இமயமலை அடைஞ்சிருக்காரு. அங்கே தான் மகாவதார் பாபாஜியோட தரிசனம் இவருக்கு கிடைச்சிருக்கு. இதில் பியூட்டி என்னென்னா, மகாவதார் பாபாஜிக்கும் இந்த மசாஜ் தெரப்பியை செஞ்சுட்ருக்காரு. இவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மகாவதார் பாபாஜி இவருக்கு தங்குறதுக்கு இமயமலையில் 3 மாத காலம் உதவி செஞ்சு கொடுக்குறாரு. தங்குறதுக்கு இடம் செஞ்சு கொடுக்குறாரு. அது பின்னாடி 6 ஆண்டு காலமாக மாறிடும். 6 ஆண்டு காலம் இவர் கூடயே இருந்திருக்காரு இல்லையா. ஸோ மகாவதார் பாபாஜி நிகழ்த்தின பல அதிசயங்களை பற்றி ராம் போஸ்லே சொல்கிறாரு. அதை கே.எஸ். நாகராஜன் இந்த புத்தகத்தில் சிறிது சிறிதாக குறிப்பெடுத்து போட்டிருக்காரு. பாபாஜி பல அதிசயங்கள் செய்வார். அதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பாபாஜி எந்த உருவத்துக்கு வேணாலும் மாறுவாராம். திடீர்னு பறவையாக மாறுவாராம், திடீர்னு விலங்காக மாறுவாராம். எந்த உருவம் வேணாலும் அவரால் எடுக்க முடியும்னு சொல்கிறாரு டாக்டர் ராம் போஸ்லே. ஒரு சமயம் பாபாஜியோட டெவோட்டி பக்தர் ஒருத்தர் பாபாஜி கிட்ட வந்து கேட்குறாரு, பாபாஜி இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடணும், உணவு இருந்த வரணும் அப்படின்னு. மகாவதார் பாபாஜியும் சரிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் பக்தர் காத்திருந்து பார்த்து பாபாஜி வரலை. அதை பாபாஜிக்கிட்டே வந்து கேட்குறாரு, என்ன பாபாஜி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் வீட்டில் சமைச்செல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் வரவே இல்லையே. பாபாஜி சொல்கிறாரு, இல்லையப்பா நான் வந்தேனே, சாப்பிட்டும் போயிட்டேனே அப்படின்னு. பக்தர் கேட்குறது, வந்தீங்களா, எப்படி வந்தீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு. பாபாஜி சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வீட்டில் சமைச்சிங்களா, நான் வருவேன்னு சொல்லி காத்திருந்து அந்த கடைசியில் நீங்களே சாப்பிட்டு மிச்சம் அந்த சாப்பாடை வாசலில் போட்டிங்க, அதை நான் தான் சாப்பிட்டுட்டு போனேன் அப்படின்னு. பக்தர் அதிர்ந்து போயிட்டார். டாக்டர் ராம் போஸ்லே சொல்கிறாரு, பிரபஞ்சத்தில் மகாவதார் பாபாஜியால் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போயிட்டு வர முடியும் அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் சில வேலைகளினால் மகாவதார் பாபாஜியால் போக முடியாமல் இருக்கிறதும் உண்டு. அதனால் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு தகவல்களை போய் சேர்க்கணும் அப்படின்னா பறவைகளை தூது அனுப்புவாராம். இப்போ நம்மளாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணியோ டெலிகிராம்லேயோ அனுப்புவோம். இப்போ மகாவதார் பாபாஜி அதே போல் பறவைகளை தூதாக அனுப்புவாராம். ராம் போஸ்லே சொல்கிறாரு, மனிதர்களை விட பறவைகள் அந்த வேலையை ரொம்ப கச்சிதமாகவே முடிச்சுட்டு வருமா. ஒரு சமயம் பாபாஜியும் போஸ்லேவும் ஒரு குகையில் தங்கியிருக்கிறாங்க. வெளியே சரியான காற்றோட பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரியான குளிர். வெளியே போனால் கன்ஃபார்ம் மறைஞ்சிருமா, அந்த அளவுக்கு ஒரு குளிர். பாபாஜி போஸ்லே கிட்ட சொல்கிறாரா, போஸ்லே போய் பால் கொண்டு வாங்க அப்படின்னு. போஸ்லேக்கு கேட்டோன்னா கொஞ்சம் அதிர்ச்சி தான், ஏன்னா போனால் உறைஞ்சிருவார். ஸோ சொன்னது மகாவதார் பாபாஜி. ஸோ அந்த வார்த்தையை தட்டக்கூடாது. அதுவும் இல்லாமல் பாபாஜி மேலே இருக்கிற பக்தினால் தயங்கி கொகையோட வாயிலுக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா ஒரு ஷாக். ஒரு போலில் அப்போ தான் கறந்த பால் மாதிரி வெதுவெதுப்பாக அந்த போல் நிறைய பால் இருக்குது. இவருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, எப்படிரா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. பட் இவர் எப்படியே திரும்பி ஒரு ஷாக்கிங்கோட மகாவதார் பாபாஜியை பார்த்துருக்காரு. மகாவதார் பாபாஜி போஸ்லேவை பார்த்து, போஸ்லே பால் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே போஸ்லேக்கு தெரியுது, ஓகே இது பாபாஜியோட லீலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு போயும் கொடுக்குறாரு. இன்னொரு சமயம் பாபாஜி போஸ்லே கிட்ட கேட்குறாரு, போஸ்லே உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு புத்தகம் வேணுமா அப்படின்னு. போஸ்லேவும் கொஞ்சம் யோசிச்சு, எனக்கு பாரத முனியோட பழமையான நாட்டிய சாஸ்திர புத்தகம் வேணும்னு கேட்குறாரு. அதையும் பாபாஜி உடனே வரவழைச்சி கொடுக்குறாரு. அதுலேயும் இவர் ரொம்ப அதிர்ந்து போயிருக்காரு. இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காரு மகாவதார் பாபாஜி, இமயத்தின் கருவறை போன்ற ஆழமான இடத்தில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு அறையில் பழமையான புத்தகங்களின் ஏடுகளும் இருக்கிறதா சொல்லி பாபாஜி சொல்கிறார். இத்தோட நாகராஜன் இந்த பகுதியை எழுதி முடிக்கிறாரு. அடுத்த பதிவில் அந்த புத்தகம் அடுத்த பதிவில் பாபாஜி நாகராஜ் என்ற தலைப்பு வருது. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.